உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னே செய்யா அல்லேலூயா, என்னே செய்யா அல்லேலூயா, என்னே செய்யா அல்லேலூயா, என்னே செய்யா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையிலும் ஐயா நீர்தானே, எவ்வேளையிலும் ஐயா நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? Praise the Lord. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. தேவனுக்கு நன்றியோடு மகிமை செலுத்துகிறேன். ഇന്ന് സന്ധ്യാസമയം ഈ പ്രദേശത്ത് വന്ന് ദൈവത്തെ ഉയർത്തുവാൻ ദൈവടയാക്കിയ സ്നേഹത്തിനായ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த சாயந்தர வேளையில் தேவனை ஆராதிக்கும்படி இந்த தேசத்தில் கடவுள் எங்களை அனுப்பியதுக்காக கடவுளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்ய. രാജപാളയം എന്ന ഗ്രാമത്തിൽ അരുണാചലം എന്ന ബ്രദറിന്റെ ഭവനത്തിലാണ് ഈ രാത്രികാലം ഞങ്ങളെ ഒരു കോട്ടേജ് മീറ്റിംഗ് ആയിട്ട് കൂടുന്നത്. ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഗ്രാമമാണ്. ഈ ഗ്രാമത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുക. തുടർന്ന് സൂസൻ നമ്മോട്, ഈ പ്രിയപ്പെട്ടവരോട് കർത്താവിന്റെ വചനം ഈ രാത്രികാലം സംസാരിക്കും. അതവർക്ക് പ്രയോജനപ്രദമായി തീരും. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. Praise the Lord. Praise the Lord. എല്ലാവരും കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. കരങ്ങളെ തൂക്കി ദേവനെ സ്തുതിപ്പോം. ഹല്ലേലൂയ. Praise the Lord. Praise the Lord. നമ്മെ മുഴുവനായി അറിയുന്നവനായ കർത്താവിന് മുമ്പിലാണ് നാം ഇരിക്കുന്നത്. നമ്മെ പൂർണ്ണമായി സമ്പൂർണ്ണമായി தெரிகிற ஒரு தேவனுடைய சமூகத்தில் தான் நாம் உட்கார்ந்திருக்கிறது. காரணம், அவருடைய கண்கள் ஸ்கேனை விட மிக பெரியது. நாம் எங்க போயாலும் சரி அவருடைய கண் பார்வை நம்மை விட்டு மாற மாட்டே. ஸ்கேனை விட பயங்கரமா அக்னிமயமான கண்ணுள்ள கர்த்தர். நாம் எங்க ஒளிஞ்சாலும், நாம் என்ன பண்ணியாலும், என்ன செஞ்சாலும் அவரை நம்மளை பார்த்துட்டே இருக்கிறது. அதனாலே பயபக்தியோட தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். ഒരു വാക്യം നമുക്ക് വായിക്കാം. ഒരു വചനത്തെ പഠിப்போம். Psalms 138:3. സംഗീതം 138 മൂന്നാമത് വാർத்தை. 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். Praise the Lord. Praise the Lord. ഈ 138 സങ്കീർത്തനം ദാവീദിന്റെ ഒരു സങ്കീർത്തനമാണ്. ദാവീദിനുடைய ഒരു സംഗീതത്തെ தான் இன்னைக்கு நாம் படித்தது. ദാവീദിനെ പറ്റി നമുക്കറിയാം, മഹാരാജാവായിരുന്നു രാജീവ്. ദാവീദை குறித்து நமக்கு தெரியும், அவர் ஒரு அரசனாக இருந்தார். എന്നാൽ ദാവീദിന്റെ ഒരു സന്ദർഭം വന്നപ്പോൾ അവൻ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. தாவீதிന് ஒரு இக்கட்டான நிலைமை வந்தபோது கடவுளுடைய சமூகத்தில்
அவன் ஜெபிக்கிறேன். സ്വന്തമായി അവന്റെ പ്രശ്നങ്ങളെ അവൻ സ്വന്തമായി പരിഹരിക്കാൻ സാധിക്കാതെ വന്നപ്പോൾ അവൻ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കാനിടയായി. அவனுக்கு வந்ததான கஷ்டங்களே அவனாலே சோல் பண்ண முடியாத வந்தபோது என்ன பண்ணியாச்சு? கடவுளுடைய சமூகத்தில் அவர் வேண்டுதல் செஞ்சார். അതാണ് അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത്, ഞാൻ വിളിച്ചപേക്ഷിച്ച നാളിൽ നീ എനിക്ക് ഉത്തരമരുളി. அங்கே அதுதான் எழுதியிருக்கிறது. முதல் வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எனக்கு மறு உத்தரவு, ஆன்சரை அங்கே கடவுள் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ദാവീദിന്റെ മനസ്സിലുള്ളതായ അല്ലെങ്കിൽ വേദനകളെല്ലാം വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ അവന്റെ ധൈര്യമെല്ലാം ചോർന്നുപോയി. பல இக்கட்டான சூழ்நிலைகள் தாவீதுக்கு வந்தபோது, நெருக்கடிகள் வந்தபோது அவனுடைய பலம் இழந்து போய். നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും ജീവിതത്തിൽ നാം പല സന്ദർഭങ്ങളായി ആയിരിക്കുമ്പോൾ, നമ്മുടെ പ്രശ്നങ്ങൾ വരുമ്പോൾ നാം അധൈര്യപ്പെട്ടു പോകാനിടയായിട്ട്, നമ്മുടെ வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சோதனைகள் சூழ்நிலைகள் மாறும்போது வரும்போது நாமும் இதே மாதிரி இழந்து போறவராய், விசுவாசத்தில் இழந்து போறவராய், டென்ஷன் வந்து பலவிதமான சிந்தனைகள் நினைவுகளில் மாற்றப்படுகிறது நாம் காண்கிறோம். അങ്ങനെ അധൈര്യപ്പെട്ടു പോകുമ്പോൾ നമ്മൾ ചിലപ്പോൾ എവിടെയെങ്കിലും അല്ലെങ്കിൽ ഒരു ദൈവത്തിന്റെ അടുത്തോ അല്ലെങ്കിൽ ഒരു പാസ്റ്ററുടെ അടുത്തോ അല്ലെങ്കിൽ മറ്റാരുടെയെങ്കിലും അടുത്ത് പോയിരുന്ന് എന്തെങ്കിലും നമ്മുടെ പ്രശ്നങ്ങളെ പറ്റി അല്ലെങ്കിൽ കൂട്ടുകാരുമായിട്ടോ അല്ലെങ്കിൽ വീട്ടിലുള്ള മാതാപിതാക്കളുമായിട്ടോ ഒക്കെയോ ഷെയർ ചെയ്യുവാനിടയായിട്ട് നമ്മുടെ ധൈര്യം சோர்ந்து போகும்போது நம்முடைய நபர்கள் கிட்டையோ சொந்த பந்தங்கள் கிட்டையோ நமக்கு வந்ததான சூழ்நிலை கஷ்டத்தை பற்றி நம்மள என்ன பண்ணுவாரு? ஷேர் பண்ணுவாரு. ஷேர் பண்ணாத ஒரு கஷ்டம் നമ്മുടെ வாழ்க்கை வரும்போ ஊழியக்காரனுக்கிட்டேயோ நமக்கு அதிகமா நெருக்கமான சொந்த பந்தங்கள் கிட்டேயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தாச்சு, அதுக்கு அதில் இருந்து எப்படி தப்பி வைக்கலாம், இல்லாவிட்டா அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு விசாரிப்பார் இல்லையா? ஓகே. എന്നാൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമ്മൾ യഥാർത്ഥ ഒരു ദൈവവേദനാണെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതത്തിനെ അധൈര്യപ്പെടുവാൻ പാടില്ല. உண்மையான விசுவாசமுள்ள தேவனிடத்தில் அதிகம் நெருங்கி இருக்கிற விசுவாசம், நம்பி இருக்கிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தெய்வ பிள்ளையை குறித்து பைபிள்ல பார்த்தா அவன் எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தைரியமா நிக்க வேணும், எந்த இடத்திலானாலும். ദാവീദിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം ദാവീദ് ഒരു രാജാവായിരുന്നതിനാൽ അവന് പ്രജകള് അധികമായിട്ടുണ്ടായിരുന്നു. தாவீது ஒரு அரசனாயனாலே திரளான மக்கள் அவன் அரசாடிய இடத்தில் இருந்தது. ദാവീദിനെ പറ്റി നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ അവൻ യുദ്ധവീരനായിരുന്നു, ഗോലിയാത്തിനെ കൊന്നവനാണ്, സിംഹത്തിന്റെ തല തകർത്തവനാണ്. ഇതൊക്കെ നമ്മൾ ദൈവവചനത്തിൽ വായിക്കുന്നുണ്ട്. தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய வரலாறு, அவன் ஒரு மேய்ப்பனாயிருந்தார். ஆடுகளை மந்தகளை மேய்த்து இருக்கும் போது ஒருக்கல் ஒரு கரடி வந்து ஆடை பிடித்த போது கிழித்து போட்டார். ஒரு சிங்கத்தை அடித்து கொன்று விட்டார். அது மட்டுமல்ல, அந்த 12 வயசு இருக்கிற வேளையில் ஒரு கோலியாத் அந்த மனுஷனை ஒரு கல்லாலை அடித்து சாகடித்ததாக நமக்கு பைபிளில் கூறப்படுகிறது. ആ ദാവീദാണ് ഇപ്പോൾ ദൈവസന്നിധിയിൽ പറയുന്നത്, ഞാൻ ധൈര്യഹീനനായിരിക്കുന്നു. அப்படி பெரிய அதிசயங்கள் இல்லாவிட்டால் பெரிய காரியங்கள் செஞ்ச அந்த தாவீது ஒரு இக்கட்டான நிலைமை அவனுடைய வாழ்க்கை வந்தபோல் சோர்ந்து கொண்டு நான் கூர்க்குரலிட்டு தேவ சமூகத்தில் உட்காருகிறேன் என்று அழுது புலம்புகிறத பார்ப்போம். അവൻ ദൈവത്തോട് പറയുന്നു, அவன் தேவனிடத்தில் சொல்லுகிறது, ഞാൻ വിളിച്ചപേക്ഷിച്ച നാളിൽ നീ എനിക്ക് ഉത്തരമരുളി. நான் உம்மிடத்தில் கூக்குரலிட்ட போது கூப்பிட்ட போது நீ எனக்கு ஆன்சர் கொடுத்தார். ഒന്നാമതായി നാം ഇവിടെ കാണുന്നത്, നമ്മൾ ദൈവമക്കളാണെന്നുണ്ടെങ്കിൽ നാം ധൈര്യഹീനരാകുവാൻ പാടില്ല. ஒன்றாவது, தேவனுடைய மக்களானால் நம்முடைய தைரியம் சோர்ந்து போக கூடாது. ഒരു വാക്യം കൂടെ വായിക്കാം. ஒரு வசனத்தை கூட படிப்போம். 18 സങ്കീർത്തനത്തിന്റെ 6ാമത്തെ വാക്യം. 18 சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று.
18 വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, എന്റെ കഷ്ടതയിൽ ഞാൻ യഹോവയോട് നിലവിളിച്ചു, എന്റെ ദൈവത്തോട് നിലവിളിച്ചു. അവന്റെ മന്ദിരത്തിൽ നിന്നൊക്കെ അവന്റെ കൈ നീട്ടി എന്റെ അപേക്ഷ കേട്ടു. 18 படிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிற்று. ഇവിടെയും അതാണ് പറയുന്നത്, ഞാൻ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ എന്റെ സങ്കടം ബോധിപ്പിക്കുവാനായി ചെന്നു. என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய வேதனைகள் எல்லாம் நான் ஆலயத்தில் போய், ஆராதனை இடத்தில் போய் நான் தேவனை பார்த்து கூப்பிட்ட போது என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சங்கடங்கள், என்னுடைய துன்பங்கள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய தொல்லைகள் எல்லாம் அவர் கேட்டு எனக்கு பதிலளித்தார். மறு உத்தரவு எனக்கு கிடைத்தார். നമ്മുടെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ നാം എപ്പോഴും ചെല്ലുമ്പോൾ ഏത് സമയമില്ല, അതിനൊരു നിത്യ സമയമില്ല, അതിനൊരു കറക്റ്റായിട്ടുള്ള ഒരു ടൈമില്ല. ഏത് സമയവും എപ്പോഴും ചെന്ന ദുഃഖങ്ങളും വേദനകളും കർത്താവിനെ നമ്മളോട് നമുക്ക് സംസാരിക്കാനായിട്ട് ഇടയായിരിക്കും. தேவ சமூகத்திலே நமக்கு எந்த நேரத்திலும் கடந்து சென்று நம்முடைய கஷ்டங்களே, வேதனைகளே அவரிடத்தில் அறிக்கையிட முடியும். എഫേസ്യർ 3:16 ഒന്ന് വായിക്കാം. എഫേസ്യർ നിരൂപം 3-ാം അധികാരം 16-ാമത് വാർത്ത 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவராகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொண்ட வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ഇവിടെ എഫെസസിലെ സഭയ്ക്ക് പൗലോസ് എഴുതിയ ഒരു വചനമാണ് നാം കാണുന്നത്. എഫേസിലെ ഒരു സഭയ്ക്ക്, ഒരു ആലയத்துக்கு, ஒரு ஆராதனா ஆலயத்துக்காக அவர் எழுதப்படுகிற ஒரு வார்த்தையைத்தான் நாம் பார்க்கிறது. ക്രിസ്തുവിന്റെ വിശ്വാസത്തിൽ അവർ വളർന്നു വരേണം, ആഴത്തിൽ വേരൂന്നി മീതെ ഫലം കായ്ക്കുന്ന ഒരു നല്ല സാക്ഷിയായി ദേശത്ത് വിളങ്ങണം എന്നുള്ളതാണ് പൗലോസ് ഇവിടെ എഫെസസിലെ സഭയ്ക്ക് എഴുതുന്നത്. கர்த்தராகிய இயேசுவின் விசுவாசத்தால் நாம் ஒவ்வொரு பேரும் என்ன பண்ணணும்? வளரணும். புரியுதா? கர்த்தர் என்றா தலையை மட்டும் நாம் வளர வேணும். நம்முடைய விசுவாசத்தை நாம் அதிகரிக்க வேணும், வளர்த்த வேணும். அப்படித்தான் அந்த சபைக்கு எழுதுகிறது. நம்மளோடு இந்த வசனம் இந்த இரவிலே பேசப்படுகிறது. നാം വീണ്ടും ഈ സങ്കീർത്തനത്തിലേക്ക് കടന്നു വന്നാൽ ദാവീദിനോട് ദൈവം ഒരു ബോധവൽക്കരണം കൊടുക്കുന്നതായിട്ട് അവിടെ കാണുവാനിടയായി. திரும்பியும் நாம் சங்கீத பகுதியிലേക്ക് வரும்போது தாவீதிடத்தில் ஆண்டவனாகிய இயேசு கர்த்தாവ് ஒரு சில காரியங்களே கூறப்படுகிறது. நாம் பார்ப்போம். അല്ലെങ്കിൽ ദൈവത്തിന് അറിയാം, ദാവീദ് ഒരു പക്ഷെങ്കിൽ സങ്കടപ്പെട്ട് വേദനപ്പെട്ട് ഒരു സൈഡിൽ ഇരുന്ന് പോകുമോ എന്ന് ചിന്തിച്ചായിരിക്കാം ഒരു പക്ഷെ എന്റെ നിഗമനത്തിൽ പറയുന്നു ദൈവം അവന് ഒരു ബോധവൽക്കരണം കൊടുക്കുകയാണ്. தாவீது
அவனுடைய வாழ்க்கையில் இக்கட்டான பிரச்சனை வந்த போது தேவன் அவனை பார்த்தார். அவன் சோர்ந்து போயிடும், அவன் பலனற்று போயிடும், அவன் பின்வாங்கி போயிடும் என நினைத்து அவரிடத்தில் தேவனே வந்து ஒரு சில காரியங்கள் கூறப்படுகிறது. നാം എത്ര വിശ്വാസ ജീവിതം നയിക്കുന്നവരാണെങ്കിലും നമുക്ക് എന്തെങ്കിലും ഒരു പ്രശ്നം വന്നു കഴിഞ്ഞാൽ ഒരു പക്ഷെങ്കിൽ നമ്മൾ തളർന്നു പോകുവാൻ ഇടയായി തീരും. അപ്പോൾ നമ്മൾ ദൈവദാസന്മാരെയോ അല്ലെങ്കിൽ ബൈബിളിന് ആധാരമായ വാക്യങ്ങളോ വായിച്ച് അല്ലെങ്കിൽ പ്രാർത്ഥിച്ച് ദൈവസന്നിധിയിൽ നമ്മുടേതായ അവസ്ഥകളെ കർത്താവിനെ നിരത്തുവാനിടയായി തീരണം. നമ്മുടെ வாழ்வில் எவ்வளவு தேவனுமாய் விசுவாசம் உடையவராய் இருந்தால் கூட നമ്മുടെ வாழ்க்கையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளோ பெரிய பிரச்சனைகளோ வந்தாலும் நாமும் சோர்ந்து போயிடும். ஆனால் அந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோ, தெய்வீக பாடல்களை பாடுவோ, இல்லைங்கில் தேவனுடைய வார்த்தைகளை படித்து நாம் ஆறுதல் பெற்று முன்னேற வேண்டும். നാം എത്ര പണമുള്ളവരാണോ, നാം അല്ലെങ്കിൽ വലിയ പാവങ്ങളാണോ എന്നുള്ളതല്ല ദൈവം അവിടെ നോക്കുന്നത്. பணம் உள்ளவனானாலும் சரி, பணம் இல்லாதவனானாலும் சரி, அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே இல்லை. നിന്റെ ഏത് അവസ്ഥയിലും കർത്താവ് നമ്മുടെ സന്നിധിയിൽ വന്ന് നിങ്ങളെ സ്നേഹത്തോടെ വിളിച്ചു മകനെ മകളെ എന്ന് വിളിച്ച് ആശ്വസിപ്പിക്കുവാനിടയായി. നിന്നുடைய எந்த நிலைமையிலும் தேவனாகிய கர்த்தர் உன் கிட்ட இறங்கி வந்த மகனே மகளே, நீ சங்கடப்பட வேண்டா, அழ வேண்டா, கவலைப்பட வேண்டா, நான் உன் கூடவே இருக்கு என்று നമ്മെ ആർദൽപ്പെടുത്ത വല്ലമയുള്ള ഒരു കടവുളെ താൻ നാം ആരാധന. അതിന്റെ അടുത്തുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ നമുക്കത് മനസ്സിലാക്കുവാനായി കഴിയും. அதனுடைய சேர்ந்திருக்கிற வசனங்களை படிக்கும்போது நமக்கு தெரியும். 138 6 വായിക്കാം. 138 சங்கீதம் 6வது வசனம். യഹോവ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കും. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். மேட்டிமையானவனையும் தூரத்தில் இருந்து அறிகிறார். യേശു താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കുന്നവനാണ്. അവൻ ഉന്നതനാണ്, ഉന്നതങ്ങളിൽ ഇരിക്കുന്ന ദൈവമാണ്. എങ്കിലും താഴ്മയായി നാം ദൈവസന്നിധി ചെല്ലുമ്പോൾ അവൻ നമ്മെ കടാക്ഷിക്കാനായി അവൻ താഴേക്ക് നമ്മുടെ സന്നിധിയിലേക്ക് ഇറങ്ങി വരും. உயரத்தில் உட்காருகிற கர்த்தராகிய இயேசு தாழ்மையோட இருக்கிற, சங்கடத்தோட இருக்கிறவரே, இக்கட்டோட இருக்கிறவரே ஹெல்ப் பண்றதுக்காக, தாங்கிறதுக்காக, நம்மை சகாயம் பண்றதுக்காக அவர் நம்முடைய மத்தியிலே இறங்கி வருகிற ஒரு தேவன். ഇതിൽ നാം എന്താണ് മനസ്സിലാക്കുന്നത്? இதை பார்க்கும்போது நாம் என்ன நீங்கள் புரிகிறது என்ன? യഹോവ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കുന്നു. അതിന്റെ സെക്കൻഡ് പാർട്ടിൽ പറയുന്നത് ഗർഭിയെയോ അവൻ ദൂരത്തു നിന്ന് ഗ്രഹിക്കുന്നു. கர்வியே, தேவனுக்கு பிரியமில்லாதவனை அவர் தூரத்தில் இருந்து பார்க்கிறோம். എന്നും പറഞ്ഞാൽ നമ്മൾ പലപ്പോഴും ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടു, സ്നാനപ്പെട്ടു, ദൈവസന്നിധിയിലായിരിക്കുന്നു, സഭയോട് കൂടി പോകുന്നു, ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, എനിക്ക് പ്രശ്നങ്ങളൊന്നും ഉണ്ടാകത്തില്ല എന്നുള്ളതായ നമ്മുടെ പലപ്പോഴായ ചിന്തകൾ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ഒന്ന് താഴുവാൻ ഇടയാകാനുള്ള വണ്ണം നമ്മൾ ഒരു നിഗളിച്ചതായ രീതിയിൽ നാം മുന്നോട്ട് പോവുകയാണെങ്കിൽ യഹോവ എന്ന് നമ്മോട് പറയുന്നു, ഞാൻ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കുന്നു, എന്നാൽ ഗർഭിയെയോ ഞാൻ ദൂരത്തു നിന്ന് ഗ്രഹിക്കുന്നു. ஒருவேளை நாம் நினைக்கலாம், ഞാൻ രക്ഷിக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, திருவிருந்தெல்லாம் எடுத்தாச்சு, ஆராதனை எல்லாம் பண்ணிட்டே போறேன், நான் இப்படி இருந்தா போதும், என்னுடைய ஜபம் இப்படி போதும், என்னுடைய ஆராதனை இப்படி போதும், அப்படி நாம் நினைக்கும் போது தேவன் நம்மளை தூர இருந்து பார்க்கிறார். காரணம், நீ இருக்கிறது மாதிரி இருக்க அல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது. தேவ சமூகத்தோடு வளர வேணும், தேவனுடைய சமூகத்தோடு வளர வேணும். நான் இந்த சேலத்தை பற்றி அதிகமாய் படிச்சது என்னன்னு தெரியுமா? இங்கே தேவ சமூகத்தில் இருந்து நிறைய மக்கள் பின்வாங்கி இருக்கு, ஊழியர்கள் பின்வாங்கி இருக்கு, விசுவாச மக்கள் பின்வாங்கி இருக்கு. காரணம் உண்டு. என் கண்களால, என் காதுகளால கேட்ட ஒரு சில காரியங்கள், என் கூட வந்த சில ஊழியர்கள் ஒரு வீட்டில் வருவாரு,
நோயாளியா இருக்கிற சகோதரனை பார்த்து, சகோதரா நீ ஞானஸ்நானம் எடுக்க, அவர் ரட்சிக்கப்படலை, இயேசுவாரன்னு தெரியல, எதுவுமே தெரியல, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுத்தா உன் வியாதி மாறும். தப்புங்க. ஞானஸ்நானம் பரலோகத்து போறதுக்கு ஒரு முன் வழி, ஒரு வாசல். அது ஞானஸ்நானம் எடுத்தது சொல்லி பேய் மாறாது, வியாதி மாறாது, வீடு தராது, ஆடு தராது, கோழி தராது, எதுவும் தராது. நீ ஞானஸ்நானம் பண்றது எதுக்குன்னால் நீ பரலோக வாழ்க்கை போகணுமா, அதுக்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லாத வியாதி மாறணும் வந்தாலும் பேய் மாறணும் வந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பலன் இல்லை. அப்படி நிறைய மக்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீடு கட்ட முடியல, பின்வாங்கி போச்சு. ஞானஸ்நானம் எடுத்துட்டு வியாதி மாறல, ஞானஸ்நானம் எடுத்துட்டு வேலை கிடைக்கல. அது இது புரிய வைக்கணும், ரட்சிக்கப்படணும். முதல்ல அவனை வேதம் படிக்க வைக்கணும். இது தெரியல. பின்னே ஒரு சிலருடைய காரியங்களை பார்க்கிறது. ஒரு வீட்டில் போய் நீ ஒப்பந்தம் பண்ணு, 100 ரூபாய் காணிக்க கொடுக்கலாம்னு ஒப்பந்தம் பண்ணு, அப்போது கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கும். பணத்துல கடவுள் இறங்காது. உன் இருதயத்தில் இறங்கடம் வந்தா உன் மனசாட்சியில தான் இறங்கணும். உன் மனசாட்சி மாறணும். நீ இருக்கிற பழைய சுபாவம், பழைய கிரியைகள், பழைய செயல்கள், பழைய கொள்கைகள் மாறணும். ஒரு புது மனுஷனாய் தேவ சமூகத்தில் வரும்போது தான் உன் மேலே கர்த்தர் இறங்குவார். புரியுதா? Praise the Lord. கரங்களை தூக்கி സദൃശവാക്യം 3-ാം അധ്യായത്തിന്റെ 34-ാമത്തെ വാക്യങ്ങൾ വായിക്കാം. നീതിമൊഴി 3-ാം അധികാരം 34-ാമത് വാർத்தை. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். പരിഹാസിയെയോ അവൻ പരിഹസിക്കുന്നു, ഇകழ்கிறവനെ അവൻ ഇകழ்கிறார், தாழ்மையுள்ளவனையோ கிருபை அளிக்கிறார். அப்ப நாம் தாழ்மையுள்ள மக்களாய், தெய்வீக மக்களாய், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, தேவன் நம்முடைய இக்கட்டான நிலைமையில் மாற்றணும்னா, நாம் கேட்கிறது தேவன் கொடுக்கணும்னா, தாழ்மையுள்ள மக்களாக, தேவனுடைய மக்களாக என்ன பண்ணணும்? மாற வேண்டும். நம்முடைய பேச்சுவார்த்தைகள், சுபாவங்கள் எல்லா அனைத்தையும் தேவனுடைய சுபாவத்தை. இப்போ வந்ததுமே பாஸ்டர் ஒரு மகளோடு கேட்டது, அவரே ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு நின்னபோது அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, 1ஆம் சங்கீதத்தை படிக்க சொன்னாரு. துர்மார்க்கனின் ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தேவனுடைய சித்தம் செய்ய வேணும். அப்ப நம்மளு துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் என்ன பண்ணக்கூடாது? நடக்க கூடாது. பாவியின் வழியில் நிற்க கூடாது. பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. அப்போ ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணணும்? எடா உட்கார முடியல, இருக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, என்ன கேட்க முடியல, பின்ன என்ன பண்ணணும்? ஓடணும். பாப வழிகளை விட்டு, பாப வழிகளை விலகி ஓடணும். ஒரு தெய்வ பைதல் ஓடுகிற மாதிரி விசுவாசத்தை கொண்டு போக வேணும். அப்பதான் வெற்றி அடையும். இல்லையா? ஓட்டப்பந்தயத்தில் 3 பேர் நிக்கிறேன்னு வச்சுங்க, 3 பேர் ஓடுற, அதுல ஒரு ஆளு தான் என்ன ஆகும்? பாஸ் ஆகும், வெற்றி அடையும். நாம் ஓட வேண்டும். ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ദൈവം തരുന്നതായ എല്ലാ നല്ല ദാനങ്ങളും നാം ദൈവസന്നിധിയിൽ താഴ്മയോടും വിനയത്തോടും കൂടി ആയിരിക്കുന്നുവെങ്കിൽ കർത്താവ് നമ്മളെ അധികമായും അനുഗ്രഹിക്കാനിടയായിത്തീരും. കീഴ്പ്പെടുതലുള്ള மக்களாக, தேவனுக்கு அனுசரணையுள்ள மக்களாக, தேவன் சொல்லுகிறது கேட்கிற மக்களாக இருந்தால் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கப்படுகிறது. நாம் ஆசீர்வாதங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் திமிர ஏறக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் எளிமை உள்ளவராக நாம்
இருக்க வேண்டும். യെശയ്യാ പ്രവചനം 57:15 കൂടെ ഒന്ന് വായിക്കാം. യെശയ്യാ ദീർഘദർശി 57 அதிகாரம் 15வது வார்த்தை. ഞാൻ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவன் 15 15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவருக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்து ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ഇതിൽ ഇവിടെ നമ്മൾ കാണുന്നത് ഞാൻ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കുന്നു. ഞാൻ ഉന്നതനാണ്, എന്നാൽ നിന്റെ സന്നിധിയിൽ അടുത്ത് വന്ന് നമ്മെ കടാക്ഷിച്ച് നമുക്ക് വിടുതലും ആശ്വാസവും തരുന്നവനായ ദൈവമാണ്. நான் உயரங்களில் இருக்கிற தேவன் எளிமையுள்ளவனை ഞാൻ ആശീർവദിപ്പാർ, അവനെ സഹായിക്കും, അവനെ ഹെൽപ്പ് பண்ணும், ஆறுதல் கொடுக்கும், அனைத்து நன்மைகளும் எளிமையுள்ளவனுக்கு நான் தருவேன் என்று இந்த வேதத்தில் எழுதப்படுகிறது. ഞാൻ ചുരുക്കമായി എന്റെ ഒരു സാക്ഷ്യം പറയാം. അത് ഒത്തിരി ലംബിയാണ്, പക്ഷെങ്കിൽ என்னுடைய ஒரு சாட்சியம் நான் கூற விரும்புகிறேன். 2020 എനിക്ക് കൊറോണ ബാധിച്ചു. 2020 என்னை கொரோனா தாக்குதல் செஞ்சார். ഞാൻ മരണത്തോട് വന്നിട്ടു 26 ദിവസം 26 நாட்கள் மரணம், ஒரு டெட் பாடி மாதிரி எதுவும் தெரியாத ஒரு நிலைமையில் சாப்பிடல, தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் 21 நாள் ஒரு பெட்டில் படுக்கையில் இருந்தார். എല്ലാവരും പറഞ്ഞു ഞാൻ മരിച്ചുപോയി. எல்லா டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் சொன்னாரு அவளை இறந்து போச்சா. எல்லாரும் எனக்கு வேண்டி பிரார்த்திச்சுകൊണ്ടിരുന്നു. சபையெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் ஒவ்வொரு இடங்களில் இருந்து எனக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் கேட்டுக்கொண்டே இருந்தார். എന്നാൽ ഒരു ദിവസം എനിക്ക് അറിയാതെ പകലാണോ രാത്രിയാണോ. ஒரு நாள் பகல் இருக்கலாம், நைட்டா இருக்கலாம், எனக்கு தெரியல. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ഞാൻ അറിയില്ല, എന്റെ നാക്കിന്റെ മുമ്പിലോട്ട് ഒരു 3 തുള്ളി വെള്ളം ഒഴിച്ചു തന്നു. അന്ന് ഞാൻ ജീവപ്രാപ്തി. என்னுடைய நாக்கெல்லாம் தண்ணி குடிக்காம என்ன வறண்டு போச்சிருந்தார். എന്റെ ഒരു 26 நாள் பிறகு ஒரு 3 சொட்டு தண்ணீர் யாரோ என் நாக்கின் மேலே ஊத்தி கொடுக்கிற மாதிரி, தொட்டு கொடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் செஞ்சார். നമ്മൾ കേട്ടിട്ടെങ്കിലും മനസ്സിലാകും 26 ദിവസം ഒരാൾ വെന്റിലേറ്ററിൽ കിടന്നാൽ അവരുടെ അവസ്ഥ എന്തായിരിക്കും. 26 நாள் ஒரு மனுஷன் வெண்டிலேட்டர்ல படுக்கையில் இருந்தால் எப்படி இருக்கலாம்னு நர்சிங் எல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். ആ രീതിയിൽ ഞാൻ എന്റെ ശരീരം ശോഷിച്ച് കണ്ണ് കാണാതെ എന്റെ മുടിയെല്ലാം കൊഴിഞ്ഞു പോയി. ഞാനൊരു വികൃത രോഗിയായിട്ടാണ് 26 கண் பார்வை போய் முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஒரு மனுஷ கோலமாக, மனுஷனா மிருகமா எப்படியும் தெரியல, அவ்வளவு என் உடம்பெல்லாம் ரொம்ப கெட்டு போய் அப்படியே படுக்கையில் இருந்தார். എന്നാൽ ദൈവം എന്നെ അവിടെ നിന്ന് വിളിച്ച് ഒരു സെക്കൻഡ് ചാൻസ് എനിക്ക് ഈ ലോകത്തിൽ ജീവിക്കാനായിട്ട് തന്നു. ஏன்னா ஆனால் ஒரு செகண்ட் சான்ஸ், 2ஆம் பிறவி தேவன் எனக்கு கொடுத்தார். டாக்டர் சொன்னார் இனி புதைக்க வேண்டிய நேரம் தான். சிப்பு பேகில் உங்களுக்கு எல்லாம், நீங்க எல்லாம் டிவியில எல்லாம் பார்த்திருக்கலாம். கொரோனா காலத்து இறந்து போறவங்களை பேக் பண்ணி சிப்ப போட்டு கொண்டு போய் அடக்கம் பண்றது, அந்த பேகில் எடுத்து வச்சார். ഇതെല്ലാം എന്തുകൊണ്ടാണ് സംഭവിച്ചത്? ஏன் இப்படி வர காரணம்? ദൈവം നമ്മെ ഓർത്തു. தேவன் என்னை நினைத்தார். നാം എത്ര ഭാവിയായാലും എത്ര ദോഷിയാണെങ്കിലും ദൈവം നമ്മെ ഓർക്കുന്നതായ ഒരു നിമിഷമുണ്ട്. தேவன் நம்மை நினைக்கிறதான ஒவ்வொரு நிமிஷங்கள் இருக்கிறது. എന്റെ സാക്ഷ്യങ്ങളെ പറ്റി കുറെയൂടെ പറയുകയാണെങ്കിൽ, ഞാൻ ഒരു ഹൈന്ദവ ഫാമിലിയിൽ ജനിച്ചു വളർത്തപ്പെട്ടവളാണ്. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நான், എന്റെ ഭവനത്തിൽ അനേക
അമ്പലങ്ങള് കുരിയാലുകള് എല്ലാം ഉണ്ട്. என்னுடைய இல்லத்தில் கோயில்கள் சிலைகள் எல்லாம் வைத்து பூஜை கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. എന്റെ ഭവനത്തിൽ അങ്ങനെ മറ്റുള്ളവരെ പോലും കയറ്റത്തില്ലാത്ത അവസ്ഥയിലായിരിക്കുന്ന അതുപോലെ തീണ്ടലും തൊടിയിലുമായിട്ടുള്ളതായ ഒരു ഭവനമായിരുന്നു. புறஞ்சாதி மக்களே வீட்டுக்குள்ளாரே ஏத்த மாட்டே அப்படிப்பட்ட ஒரு കട്ടുപാടുള്ള ഒരു ഇല്ലത്തിൽ ഞാൻ പിറന്നു വളർന്നത്. എന്നാൽ ദൈവം ഞങ്ങളെ കണ്ടത് നിമിത്തം ഞങ്ങൾ ദൈവസന്നിധിയിലേക്ക് കടന്നു വരുവാനിടയായി തീർന്നു. தேவன் எங்களை சந்தித்ததினாலே தேவ சமூகத்தில் வரும்படிக்கு எங்களுடைய குடும்பத்தில் ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்தார். ദൈവത്തിന് വേണ്ടവരെ ദൈവം കാലാകാലങ്ങളിൽ വിളിച്ച് വേർതിരിക്കുമെന്നുള്ളതിന് യാതൊരു സംശയവും. தேவன் யாரமேல் பிரியப்படுகிறதோ அவரை அழைத்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் தேவனே உட்கார வைப்பார். ഞങ്ങളുടെ നാട്ടിൽ എന്റെ പിതാവ് ഒരു അറിയപ്പെട്ട ഒരു ആയുർവേദിക് ഡോക്ടറാണ്. ആയുർവേദ മരുന്നുകൾ ചെയ്യുന്ന ഒരു ഡോക്ടർ தான் என்னுடைய அப்பா. അതുപോലെ തന്നെ പല കാര്യങ്ങളും പുള്ളി എങ്ങനെ എന്റെ ഫാദർ ചെയ്യുന്നുണ്ട്. ദേശത്തിലെ മക്കൾക്കാக അനേകமான പണിവിടകൾ ചെയ്യുന്ന ഒരു മനുഷ്യനായിരുന്നാർ എന്റെ അദ്ദേഹം ആ ദേശത്തെങ്ങാനും ഉണ്ടെങ്കിൽ അവിടെ ഒരു വഴക്കോ ഒരു ബഹളമോ ഒന്നും ഉണ്ടാകുകയില്ല. தண்ணி போட்டு போதையில் நின்று கெட்ட வார்த்தை பேசி சண்டை கூடிட்டு இருக்கிறவங்க அந்த மனுஷனை பார்க்கும் போதே நின்று கை கூப்பி அவரை கும்பிடுவாரு, பேசாம போயிடும். അങ്ങനെ ഇരിക്കുമ്പോഴാണ് എന്റെ പിതാവിന് പെട്ടെന്നൊരു അസുഖം പിടിപ്പെടുന്നത്. அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கும் போது என்னுடைய அப்பாவுக்கு திடீரென ஒரு வியாதி பிடிபட்டது. ഒരു ഡോക്ടറും കണ്ടുപിടിക്കാൻ സാധിക്കുന്നില്ല. எந்த டாக்டர் செக் பண்ணிட்டும் கண்டுபிடிக்க முடியல. അതവിടെ ഒരു വൈദ്യന്മാർക്കും കണ്ടുപിടിക്കാൻ സാധിക്കുന്നില്ല. எந்த ஒரு வைத்தியனுக்கும் அது கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. വീട്ടിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ വയറ് വീർക്കുകയാണ്. வீட்டில் வரும்போது வயிறு பெருசாயிட்டே இருக்கிறது. എന്നാൽ വെളിയിൽ പോകുമ്പോൾ യാതൊരു കുഴപ്പമില്ല. வெளியே போகும்போது வயிறு நார்மலா இருக்கும். അങ്ങനെ ഇരിക്കെ ഞങ്ങൾ എല്ലാ ദൈവങ്ങളെയും പോയി കണ്ടു. எத்தனை கோயில்கள் இருக்கோ, எத்தனை கடவுள்கள் இருக்கோ அங்க எல்லாம் போய் மத்தவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாரு. പള്ളികളിൽ പോയി കണ്ടു. சர்ச்சுகள் பெரிய பெரிய சர்ச்சில் எல்லாம் போய் பார்த்தா പിടിപ്പണം ഇട്ട് നോക്കി. பணத்தை எல்லாம் அந்த காணிக்க போடுற இடத்துல எல்லாம் போட்டு பார்த்தாரு. ശബരിമലയിൽ കന്യായ്യപ്പന്മാരെ കൊണ്ടുപോയി വർഷം തോറും. ஐயப்பன் கோயில் எல்லாம் போய் பார்த்தாரு. എന്നാൽ അവിടെ എങ്ങും ഒരു വിടുതൽ ഉണ്ടാകുവാനായിട്ടിടയായി. அங்க எல்லாம் விடுதல் கிடைக்கவில்லை. സെയിം ഇത് തന്നെ റിപ്പീറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. இதே வியாதி வந்து கொண்டே இருந்தது. ഒരു ദിവസം അഡ്മിറ്റ് ആക്കി എന്റെ ഫാദറിന്റെ ഒരു ഫ്രണ്ടിന്റെ ഹോസ്പിറ്റലില്. என்னுடைய அப்பாவோட ஒரு ஃப்ரெண்டினுடைய ஹாஸ்பிடல்ல அப்பாவை அட்மிட் பண்ணியாச்சு. അദ്ദേഹം പറഞ്ഞു അദ്ദേഹം നിന്നെ ഇവിടെ തന്നെ അഡ്മിറ്റ് ആക്കാം, എന്താണെന്ന് പ്രശ്നമൊന്നും നോക്കാവുന്നു. என்ன வியாதி എന്ന് നമുക്ക് കണ്ടുപിടിക്കലാമെന്ന് അവർ ഇവരിടത്തിൽ ഉറുതിയാക சொன்னாரு. അങ്ങനെ ഒരു 4-5 ദിവസം അവിടെ അഡ്മിറ്റ് ആയിരുന്നു. 5 നാட்கள் அங்கே அட்மிட் பண்ணியது. അപ്പോൾ ഞങ്ങളുടെ നാട്ടിലെ ഹോസ്പിറ്റലുകൾ തോറും ഇങ്ങനെ പാസ്റ്റർമാർ വന്ന് പ്രാർത്ഥിക്കുവാനായിട്ട് ഉള്ള അങ്ങനെയൊക്കെ വരുന്നു. எங்க ஊர்ல எல்லாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லும் ஊழியக்காரு ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்து விசிட் பண்ணுவாரு, ஜெபிப்பார். வியாதி உள்ளவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாரு. അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് ഈ ദൈവത്തെ അറിയില്ല. இந்த கடவுளாகிய இயேசுவை எங்களுக்கு யாருக்குமே தெரியல. குடும்பத்துல ഞങ്ങൾക്ക് ദേവനും ദേവിയും ഇത് മാത്രമേ അറിയാവൂ. தேவனையும் தேவியையும் இதெல்லாம் தான் எங்களுக்கு புரியும், வேற யாரையும் தெரியாது. ഒരു ദിവസം വന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ട് പോയി. ഒരു നാൾ ഒരു ഊഴിയക്കാരൻ വന്ന് ബെഡിൽ വന്ന് ജപം പണിയിട്ട് പോയാ അദ്ദേഹം പിറ്റേ ദിവസം പറഞ്ഞു ഞാൻ പിറ്റേ ദിവസം വരാമെന്ന്. അടുത്ത നാളിലും അവർ വരാമെന്ന് ചൊല്ലിയിട്ട് പോനെ. മൂന്നാമത്തെ ദിവസം വന്നിട്ടോ പറഞ്ഞു ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഒന്ന് പ്രാർത്ഥിക്കട്ടെ. മൂന്നാമത് നാൾ അവർ വന്ന് കേട്ടാര് நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா. അപ്പോൾ ഞങ്ങൾ പറഞ്ഞു ഞാനുണ്ട്, എന്റെ ബ്രദറുണ്ട്, എന്റെ മമ്മി, എന്റെ പപ്പ, ഞങ്ങൾ 4 പേരും അവിടെ ഉണ്ട്. நாங்க 4 பேரு அந்த ஹாஸ்பிடல்ல பெட்டில் ഉണ്ട്. അപ്പൊ ഈ പാസ്റ്റർ വന്നിട്ട് ഇങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുവാനായിട്ട് പറഞ്ഞു. നമുക്കറിയാലോ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ കണ്ണടയ്ക്കണമെന്ന്. எங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கண்ணு மூடணும்னு தெரியாது. ஆனால் அவர் ஜெபம் பண்ண போய் അപ്പോ അവിടെ നിന്നുകൊണ്ട് ഇങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുവാനിടയായി. அந்த ஊழியக்காரன் அந்த பெட்டில் நின்று ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். അദ്ദേഹം പ്രാർത്ഥിച്ച് ആമേൻ പറയുന്നതിന് മുമ്പേ
എന്റെ പപ്പായുടെ അമ്പലിക്കൽ നിന്ന് പറഞ്ഞ പുക്കളിൽ നിന്ന് എന്തോ ഒരു ഒരു വട്ടിൻ്റെത് പോലൊരു സാധനം താഴെ വീണു. அவர் ஜெபம் பண்ணி முடிக்கலே அதுக்கு முன்னாலே தொப்புளில் இருந்து ஒரு பட்டன் மாதிரி உள்ள ஒரு பொருள் கீழே விழுந்தார். ഈ താഴെ വീണ സാധനം ഞങ്ങൾ കണ്ടിട്ടില്ല. എന്താ தாழே என்ன விழுந்தது എന്ന് தெரியவில்லை, ஆனால் விழுந்ததாக எங்களுக்கு தெரியும். അതിന്റെ സൗണ്ട് കേട്ട് വന്നാൽ അവിടെ കുറെ പസ്സും കുറെ ബ്ലഡും കൂടെ മാത്രം അവിടെ കിടപ്പുണ്ട്. பிளட்டும் அந்த மோசமான பழுப்பு அந்த மாதிரி உள்ள காரியங்கள் அங்கே இருக்கிறத எங்களுக்கு பார்க்க முடிந்தது. പക്ഷെ ഞങ്ങൾ അവിടെ മുഴുവൻ തിരക്കി നോക്കിയ എന്താ സാധനം വീണത് സൗണ്ട് കേട്ടത് എന്താണെന്ന്. ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டார், விழுந்தது, அதை கண்டுபிடிக்க முடியல. എന്നാൽ അതിനുശേഷം എന്റെ പപ്പായ്ക്ക് പരിപൂർണമായ സൗഖ്യം കിട്ടി. அதுக்கு பிறகாக அந்த ஜபத்துக்கு பிறகாக பூர்ணமான ஒரு விடுதல் என்னோட அப்பாவுக்கு അപ്പൊ கிடைச்சது. ആ പാസ്റ്റർ പറഞ്ഞു, നിങ്ങൾ ബൈബിൾ വായിക്കണം, യേശു എന്ന ഒരാളുണ്ട് സൗഖ്യമാക്കുന്ന, യേശുവാണ് നിങ്ങളെ സൗഖ്യമാക്കിയത്, അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഇനി യേശുവിന് വേണ്ടി ജീവിക്കണമെന്ന് പറഞ്ഞു. நீங்க பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், இயேசுவுக்காக வாழ வேணும் என்று அவர் ഇവരിടത്തിൽ കൂറിയിട്ട് കടന്നു ചെന്റാർ. ഞങ്ങളുടെ സറൗണ്ട്സിലൊക്കെ ചർച്ചുകളുണ്ട്, പാസ്റ്റർമാരുണ്ട്. എല്ലാരും വരുമ്പോ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വന്ന് പ്രാർത്ഥിച്ചതിന് ശേഷമേ പോകാറ് പതിവുള്ളൂ. எங்க ஊர்ல எல்லாம் நிறைய சர்ச்சுகள் இருக்கு, ஊழியர்கள் இருக்கு. எங்க வீட்டுல வருമ്പോ நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு தான் கடந்து போறது. അവര് വരുന്നൊന്നും നമുക്ക് പ്രശ്നമൊന്നുമല്ല, அவங்க வர்ற எண்ணம் நமக்கு தடையில்லை. എന്നാൽ ദൈവം ഒരു മനുഷ്യനെ അവൻ കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ദൈവം ആ മനുഷ്യനെ വിളിച്ച് വേർതിരിച്ചതിന് ശേഷം മാത്രമേ മാറുകയുള്ളൂ. അത് ചിലപ്പോ എന്തെങ്കിലും ഒരു അസുഖമായിരിക്കാം, അല്ലെങ്കിൽ വേറൊരു വ്യാധിയായിരിക്കാം, അല്ലെങ്കിൽ കുടുംബത്തിൽ എന്തെങ്കിലും ഒരു പ്രശ്നമായിരിക്കാം. ഇത് നമ്മൾ ഉടനെ മനസ്സിലാക്കിക്കണം. നമ്മുടെ ഭവനത്തിൽ എന്തെങ്കിലും ഒരു പ്രശ്നം വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ദൈവം നമ്മെ സ്നേഹിക്കുന്നു, അല്ലെ യേശു നമ്മെ സ്നേഹിക്കുന്നത് കൊണ്ടാണ് ഇത് പ്രശ്നം വന്നതെന്ന് മനസ്സിലാക്കണം. നമ്മുടെ വാഴ്വിൽ, നമ്മുടെ ഇല്ലത്തിൽ, നമ്മുടെ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனைமானாலும் சரி வந்தால் நாம் நினைக்க வேண்டியது, இயேசு என்ன சந்திக்கப்படுகிறது, இயேசு என்ன நேசிக்கிறேன், இயேசு என்ன தொடப்போறேன், அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, அவராலே என்னை விடுவிக்க முடியும் എന്ന് നാം വിശ്വസിക്ക വേണം. ഞങ്ങൾ അങ്ങനെ ഡിസ്ചാർജ് ആയി വീട്ടിൽ വന്നു. நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தார். പപ്പായ്ക്ക് പ്രശ്നമൊന്നുമില്ല. പപ്പാ ഗുണം നല്ല ജെന്റിൽമാൻ ആയി. പക്ഷെങ്കിൽ ഈ യേശുവിന് വേണ്ടി ജീവിക്കണമെന്നുള്ള തീരുമാനം എടുത്തിട്ടും പിന്നെയും ആ പഴയ ആരാധനയിലേക്ക് മാറുവാനിടയായിട്ട്, இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற பொருத்தனை பண்ணிட்டும் விக்கிரக ஆராதனையிலே திரும்பி போனார் அவர். പിന്നെയും ദൈവം പിടിച്ചു. அதுக்கு பிறகும் கடவுள் அவரை തൊട്ടാർ. അപ്പോൾ അവിടെ വെച്ച് തന്നെ ഞങ്ങളുടെ അടുത്തുള്ള ഒരു പാസ്റ്ററെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, പാസ്റ്ററെ ഇനിയും ഞാൻ ഈ ദൈവത്തിന് വേണ്ടി ജീവിക്കും, ഞങ്ങളുടെ വീട്ടിൽ ഒരാഴ്ചത്തെ പ്രയർ വെക്കണമെന്ന് പറഞ്ഞു. மரணத்துக்கு ஏதுவான காரியம் அவருடைய வாழ்க்கையில் வந்தபோது அவர் பொருத்தனை பண்ணி, என் வீட்டில் ஒரு வாரம் ஜெபம் வைக்க வேணும், அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு வாரம் அந்த இல்லத்தில் ஜெபம் நடந்தது. ഇതിനേക്കാളും നീളമുള്ള ഒരു വരാന്തയാണ് ഞങ്ങൾക്കുള്ളത്. ஒரு சிட் அவுட், இதை விட மிகப்பெரிய வசதி, ஒரு 50 பேர் உட்காரலாம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிரேயர் ஆரம்பிச்சார். അത് പാർട്ടീഷൻ ആയിരുന്നു. அது பார்ட்டேஷன் பண்ணி இருந்தது. പക്ഷെങ്കിൽ അത് മുഴുവൻ അന്ന് തന്നെ ഇടിച്ച് അത് നിരപ്പാക്കി, அந்த சுவரெல்லாம் அன்னை அதை எடுத்து மாറ്റി ഫിനിഷിംഗ് பண்ணியாச்சு. 7 ദിവസം അവിടെ ഒരു കൺവെൻഷൻ എന്ന രീതിയിൽ നടത്തുവാനിടയായി. 7 നാൾ ഒരു എഴുപ്പതൽ ആരാധന അങ്ങേ നடைபெற்றது. ആ ദേശക്കാരെല്ലാം ഇളകി, എന്തുകൊണ്ട് ഇവരുടെ ഭവനത്തിൽ എന്താ, കേശവന്റെ വീട്ടിൽ എന്താണ് ഈ സൗണ്ട് കേൾക്കുന്നത്? നേത്തു വരെ മന്ത്രവാദം പൂജാ കർമ്മങ്ങൾ பண்ணிட்டிருந்த കേശവനുடைய വീട്ടില് இப்போது கிறிஸ்துவை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ன காரணம்னு ஒருத்தர் பேச ஆரம்பித்தார். ദൈവം എല്ലാവരും ശ്രദ്ധിക്കുവാനിടയായി. எல்லா பேரும் பார்த்துകൊണ്ടേ ഇരുന്നത്. ആദ്യം 10 പേര് വന്നു, പിന്നെ 20 പേര് വന്നു, പിന്നെ ഇരിക്കാൻ സ്ഥലമില്ലാതെ മുറ്റത്ത് ഇരിക്കുവാനിടയായി തീർന്നു. അങ്ങനെ വലിയൊരു അതിശയം, വലിയൊരു ഒരു വിശ്വാസികളുടെ സമൂഹം, ഒരു കൂട്ടം അവിടെ ഉണ്ടാകുവാനിടയായി. முதல் நாள் 10 பேர் வந்தாரு, அடுத்த நாள் 20 பேரு, அடுத்த நாள் 40, 50, நூற்றுக்கணக்கிന് மக்கள் அந்த தேசத்திலிருந்து பெருண்டு வந்தார் அந்த ஆராதனையில். സമാധാനമില്ലായിരുന്നതായ ഭവനം, சமாதானம் இழந்த இல்லம், സ്വസ്ഥതയില്ലാതിരുന്നതായ ഭവനം, நிம்மதி
இல்லாது இருந்த அந்த இல்லம் ഞങ്ങളുടെ വീട്ടിൽ കർത്താവ് എന്ന് വന്നോ അന്ന് മുതൽ സ്വസ്ഥതയും സമാധാനവും ജീവിതത്തിൽ അനുഗ്രഹങ്ങളും പ്രാപിപ്പാനിടയായി. தேவன் என்றைக்கு எங்க இல்லத்தில் வந்தவோ இழந்து போய அனைத்தையும் கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் ഇതാ ഞാൻ വാതിക്കൽ നിന്ന് മുട്ടുന്നു. இதா நான் வாசப்படியில் நின்று ആരെങ്കിലും എന്റെ ശബ്ദം കേട്ട് വാതിൽ തുറന്നാൽ, என்னுடைய சத்தம் கேட்டு வாசலை திறந்தால் ഞാൻ അവനോടും അവൻ എന്നോടും കൂടെ അത്താഴം കഴിക്കും. நான் அவனோடும் அவன் என்னோடும் கூட பந்தியே சாப்பிடுவார். നമ്മുടെ വാതിക്കൽ നമ്മൾ ഒരു പക്ഷെങ്കിൽ രക്ഷിക്കപ്പെട്ടവരായിരിക്കാം, സ്നാനപ്പെട്ടവരായിരിക്കാം, ദൈവസഭയോട് കൂടി പോകുന്നവരായിരിക്കാം. എന്നാൽ ദൈവസന്നിധിയിൽ നാം എത്രമാത്രം വളർന്നിട്ടുണ്ട് എന്നുള്ള കാര്യം നാം ചിന്തിക്കേണ്ടത് ആവശ്യം. நாம் தேவ மக்களா இருக்கு, தேவனுக்கு உகந்த காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய சமூகத்தில் நாம் வளர்ந்துட்டு இருக்கா? நாம் எப்படி இருக்கு? பழையபடி இருக்கா? இல்ல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் വളർന്നു കൊണ്ടേ ഇരിക്ക എന്ന് നാം യോസിക്ക വേണം. ദൈവസന്നിധിയിൽ ദിനംതോറും വളരുക, ബൈബിൾ വായിക്കുക, പ്രാർത്ഥിക്കുക. നമ്മൾ ആവുന്നിടത്തോളം, എനിക്ക് പ്രസംഗിക്കാനൊന്നും അറിയില്ല, എങ്കിലും എനിക്ക് ആവുന്നിടത്തോളം ഞാൻ ദൈവത്തിന്റെ വചനങ്ങള്, ദൈവത്തിന്റെ എനിക്ക് മനസ്സിൽ വരുന്നതായ, അല്ലെങ്കിൽ ഞാൻ പഠിച്ചിട്ടുള്ളതായ, അല്ലെങ്കിൽ വായിച്ചിട്ടുള്ളതായ വചനങ്ങൾ ഞാൻ മറ്റുള്ളവരോട് പറയുവാനായിട്ടിടയായിട്ട്. ജപം பண்ணണം, ബൈബിൾ പഠിക്കണം, ദേവനെ ആരാധിക്കണം. எனக்கு செய்தியொன்னும் தெரியாது, ஆனாலும் கடவுளுடைய சமூகத்தில் நான் படிச்சதான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். നാം ഇവിടെ മാത്രം ഒത്തുകൂടി അല്ലെങ്കിൽ ഇത്രയും ഒരു പൊത്തുവരത്തത്തിൽ ആയിരിക്കേണ്ടവരല്ല. நான் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியவர் மட்டுமல்ல, യെരൂശലേമിലും യഹൂദയിലും ഭൂമിയുടെ അറ്റത്തോളം എന്റെ സാക്ഷികളാകുവാനെന്നാണ് ദൈവത്തിന്റെ വചനം നമ്മളെ വാർത്തകൾ சொல்லுகிறது. യെരൂശലേമിലും യഹൂദിയിലും ഭൂമി മുടിവ് പര്യന്തം ദേവനുடைய വാർത്തകളെ കൊണ്ടു ചെല്ല വേണം. അതിനുடைய മീനിങ് പറഞ്ഞാൽ നമ്മുടെ ഭവനത്തിൽ ആദ്യമേ തുടങ്ങണം, നമ്മുടെ ഇല്ലത്തിൽ മുതലേ ആരംഭിക്ക വേണം, പിന്നെ അടുത്തുള്ള സ്ഥലങ്ങളിൽ തുടങ്ങണം, അക്കംപക്കത്തിലുള്ളവங்களிடത്തിൽ നാം പെറ്റതാണ് ആശീർവാദങ്ങളെ എല്ലാരോടും ദൈവത്തിന്റെ വചനം പറയണം. யாரை பார்த்தாலும் நமக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், நிம்மதி, அமைதி, சுகம், விடுதல், இது யாரை பார்த்தாலும் இயேசு எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி அந்த சாட்சியம் கூற வேണം. നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ട് പല അമ്പലങ്ങളിലോ അല്ലെങ്കിൽ പൊതുപടങ്ങളിലോ ഹിന്ദുക്കളായിട്ടുള്ളവര് പോയി അവരുടെ ഒന്നിൽ രാമായണം അല്ലെ മഹാഭാരതം അല്ലെങ്കിൽ ഭജന എന്തെങ്കിലും, അവർക്ക് എന്ത് കാര്യം പറയുന്നതിനും അവർക്കൊരു നാണമില്ല. പക്ഷെങ്കിൽ ക്രിസ്ത്യാനിയായ നമുക്ക് ദൈവത്തിന്റെ വചനത്തെ പറ്റി ആരോടെങ്കിലും പറയുന്ന, അല്ലെങ്കിൽ ഞാനൊരു ക്രിസ്തുവിന്റെ അല്ലെങ്കിൽ ഞാനൊരു ക്രിസ്ത്യാനിയാണെന്ന് പറയാൻ തന്നെ ഒരു പക്ഷെങ്കിൽ നാണം തോന്നുന്ന. ഇപ്പൊ പാരുங்க, ഒരു കോയിൽ പൂജാരി ഇല്ലാവിട്ട ഒരു കോടാങ്കി, ഒരു മന്ത്രവാദി, ஒரு இந்து பிரகாரம் வாழ்னவங்க கிட்ட என்ன நினைக்கு பரிகாரம் பண்ணணும்னா நீ இப்படி பண்ணியாத்தான் முடியும், இந்த மாதிரி செஞ்சாத்தான் முடியும்னு சொன்னா அது அவரு கீழ்பட்டு செஞ்சுட்டு இருக்கு. அப்போ கிறிஸ்தவராயனா அதுக்கு மேலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு தெய்வீகமான காரியங்களை செய்ய வேண்டும். അതിന് ഒടുവിലായിട്ട് നമുക്ക് ഒരു വാക്യം വായിച്ച് ഇപ്പൊ അവസാനിപ്പിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. കടസിയാക മുടിവ് നമുക്കൊരു വാർത്തയെ പഠിപ്പോ. വായിച്ചതായ സങ്കീർത്തനം 138 വാക്യം വായിച്ചു. 138 സംഗീതം. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். കഷ്ടത്തിന് നടുവിൽ നടന്നാലും നീ എന്നെ ജീവിപ്പിക്കും. കഷ്ടത്തിനുടെ നടുവിൽ നടന്നാലും നീ എന്നെ ഉയർപ്പിപ്പാർ. ക്രിസ്ത്യ ജീവിതം എന്ന് പറയുന്നത് ഒരു പട്ടുമത്തയുടെ ഒരു അനുഭവമല്ല ഉണ്ടാക്കുന്നത്. ക്രിസ്തോ വാഴ്ക്കയെന്ന് சொன்னா ഒരു പൂമത്തയിൽ പടുக்கிற മാതിരിയുള്ള വാഴ്ക്കയല്ല. അല്ലെങ്കിൽ നാം ക്രിസ്ത്യാനിയായി രക്ഷിക്കപ്പെട്ടു സ്നാനപ്പെട്ടു നമുക്ക് കഷ്ടത വരികയില്ലെന്നുള്ളതല്ല. യേശുവെ ഏറ്റുകൊണ്ടതിനാലെ നമുക്കും കഷ്ടം വരാതെ എന്ന് നമ്പക്കൂടാതെ, നാം കഷ്ടതയുടെ നടുവിൽ നടന്നാലും കർത്താവ് നമ്മളെ ജീവിപ്പിക്കുന്ന ദൈവമാണ്. കഷ്ടം നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ വന്നാലും ദേവൻ നമുക്ക് ഉയരെ കൊടുക്കാറ്. അതാണ് നമ്മുടെ ദൈവം, അതുതാൻ നമ്മുടെ കടവുൾ. ആ കർത്താവിന്
വേണ്ടി ജീവിപ്പാൻ ആ കർത്താവിന് വേണ്ടി സമർപ്പിച്ചുകൊണ്ട്, ഞാൻ ഒരു ക്രിസ്ത്യാനിയാണെങ്കിൽ, ഞാൻ ക്രിസ്തുവിനെ ധരിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, ഞാൻ എൻ്റെ കൂട്ടുകാരോട്, എൻ്റെ അടുത്തുള്ള സമൂഹത്തിലുള്ളവരോട്, എൻ്റെ അല്ലെങ്കിൽ ചർച്ചക്കാരോട്, ഇതിനെ അറിയാൻ മേലാത്തവരോട് ഞാൻ സംസാരിക്കുമെന്നുള്ള ഉറച്ച തീരുമാനം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായിരിക്കണം. தெய்வீகமான ஒரு பொருத்தனை. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எது வந்தாலும், நான் பெற்ற அனுபவங்கள், சுகம், என் வீட்டிலே சமாதான, அமைதி, நிம்மதி, எனக்கு கிடைச்ச விடுதல் மற்றவங்களிடத்தில் நான் சாட்சியாக கூறும் என்ற ஒரு வைராகியம் നമ്മുടെ வாழ்க்கையில் ഉണ്ടാകണം. ദൈവത്തിന് വേണ്ടി ജീവിപ്പാൻ, യേശുവിന് വേണ്ടി, യേശു സഹിച്ചതായ കഷ്ടം പോലെ നമുക്ക് വരത്തില്ല. അതൊരു സത്യമായ കാര്യം. യേശുவுக்கு வந்ததான கஷ்டங்கள் നമ്മുടെ வாழ்க்கைയിൽ வரமாட்டே. എന്നാൽ ആ ക്രൂശ് എടുത്തുകൊണ്ട്, അല്ലെങ്കിൽ എത്ര വേദന വന്നാലും എന്ത് കഷ്ടം വന്നാലും ഞാൻ യേശുവിനെ വിട്ട് മാറിപ്പോകുകയില്ല, അല്ലെങ്കിൽ യേശുവിന് വേണ്ടി മാത്രം ഞാൻ ജീവിക്കും എന്നുള്ള തീരുമാനമെടുത്ത് ദൈവസന്നിധിയിൽ ഇരുപ്പാൻ ദൈവം ഇടയാക്കട്ടെ. அவருடைய சிலுவையை எடுத்து நாம் கடந்து செல்ல வேணும். என்ன துன்பங்கள் தொல்லங்கள் வந்தாலும் தெய்வீக சமூகத்தில் ஒரே ஒரு பொருத்தனை, நான் இயேசுவை விட்டு பின்வாங்காது. കഷ്ടങ്ങൾ വന്നാലും നഷ്ടങ്ങൾ വന്നാലും മാറിപ്പോകാത്ത ഒരേ ഒരു ദൈവം ഉണ്ടെങ്കിൽ നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു മാത്രമാണ്. എന്നാ പ്രശ്ന നമ്മുടെ வாழ்வில் വന്നാലും നമ്മെ വിട്ട് വിലകാത്ത ഒരേ ഒരു കടവുൾ നമ്മുടെ കർത്തരാകിയ യേശു മറ്റെന്താ. കർത്താവ് അതിനായി എല്ലാവരെയും സഹായിക്കട്ടെ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുന്നു. ഞങ്ങൾക്ക് വേണ്ടിയും പ്രാർത്ഥിക്കുക. நான் உட்காருகிறேன், எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லப்படுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இரவில் இந்த மெத்தை மேலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி നമ്മുടെ வாழ்க்கையில் கொடுத்த ஒரு வாய்ப்பை நினைத்து தேவனை நன்றியோடு ஸ்துதிக்கிற ஒரு ஆராதனா 9 ஆசீர்வாதங்களை கொடுக்கும். நினைச்சிடலாம், ஒரு ஆராதனா, ஒரு இல்லத்தில் நடத்தப்படுகிற ஒரு ஆராதனா 9 ஆசீர்வாதங்களை നമ്മുടെ வாழ்க்கையில் தேடி வரும். புரியுதா? அந்த சிஸ்டர் என்ன சொன்னது புரியுதா? மரணப்படுக்கையில் இறங்கி வந்த கர்த்தர் ஆயிரக்கணக்கிന് மக்களுக்கு அதிசயமாய் போச்சு. எத்தனையோ இடங்களில் ஸ்டேஜுகளில் அவர் சாட்சியத்தை சொன்னார். செத்தன்னு சொன்னார். டாக்டர் பல்ஸ் எல்லாம் பார்த்து செத்தன்னு சொன்னார். நேர்ஸு தான் அவர். கொரோனா காலத்து டியூட்டி பார்த்துட்டு இருந்த போது அவருக்கும் அந்த வியாதி வந்தது. சேஃப்டி பேக் எல்லாம் போச்சு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நம்மை உயர்ப்பிக்கிற ஒரு கடவுள். ஒரு ஆராதனை 9 ஆசீர்வாதங்களை வரும். நிச்சயமாக இந்த இல்லத்தில் இத்தனை பேர் வந்த தேவ மனிதரும் கடந்து வந்த தேவனை உயர்த்த ஒரு வாய்ப்பு இந்த இரவில் கொடுத்திருந்தால் அதுக்கு பதிலாக தேவன் அதிசயங்களை செய்யற தேவன். மறந்துடாதீங்க, முடியறதும் நீங்க உங்க வீடுகளில் ஒவ்வொரு ஜபம் நடத்த ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக நம்முடைய இப்போ உள்ள நிலைமைகள் மாறி மாற்றங்கள் வரும். எங்களுடைய எல்லாம் வாழ்க்கையில சாட்சியங்களை கேட்டா நீங்க நடுங்க. அப்படிப்பட்ட சாட்சியங்கள், அதிசயங்கள் எங்க கடவுளாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சதினாலே தான் உங்களுடைய மத்தியிலும் தேவனே சாட்சிக்கும்படி தேவ சமூகத்தில் வந்தது. உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அவர் உங்களை கைவிடார், உங்களை விட்டு விலகாது. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரை பிடிச்சிடுங்க, அவரை பலமாய் பிடிச்சிடுங்க. நான் 2 நாள் முன்னாலே ஒரு கிராமத்தில் இப்படி சொன்னார். கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ இயேசு மட்டும்தாங்க. கடைசி வரை உன் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வுண்டு. சோல், உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்ம மனுஷன் உண்டு. அதை தேத்தி அதை கூட உன் கூட பயணம் செய்ய இயேசு உண்டு. வீட்டில் உறவாயிருக்கலாம், சந்தோஷமாயிருக்கலாம். மரித்ததுக்கு பிறகு வீதி வர மனைவி வந்துடலாம், காடு வர மகனும் வந்துடலாம். அதுக்கு பிறகு யாரோ என்று கவிஞர் கேட்கும் போது இயேசு சொல்லுகிறது, நானே முடிவு பரியந்தம் உன் கூடவே உண்டு.
முடிவு பரியந்தம் கூடவே உள்ள ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் இயேசு அல்லாமல் வேற ஒரு கடவுளும் இல்லைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை அதிகாரப்படுத்துவேன். தேசத்தின் மேல் ஒரு பிரபுவாக உன்னை உயர்த்தி வைப்பேன். எந்த கடவுள் சொல்லி இருக்குங்க? தேசத்தில் நின்ன உயர்த்தி வைக்க வல்லமையுள்ள தேவன் உன்னை அழைத்திருக்கிற நாள் கண்டிப்பாக உன்னை பற்றி உன்னை குறித்து கர்த்தராகிய இயேசுவுக்கு இந்த இரவில் ஒரு நோக்கம் இருக்கிறது. விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காணும். உன் இல்லத்தில் தேவன் ஒரு சில அதிசயங்கள் செய்ய போகிறது, ஒரு சில கிரியைகள் நடக்க போகிறது, ஒரு சில அற்புதங்கள் நடக்க போகிறது. சமாதானத்தின் தேவன் உன்னை வழி நடத்த போகிறது. சமாதானம் உன் வீட்டில் வரப்போகிறது. இழந்து போய அனைத்தையும் தேவனால் கூடும் பிரியதான் தேவ மக்களே. தேவனால் கூடாத்தா எந்த காரியம் இல்லை. என்னோடு கேளு, எனக்கு தர முடியாத எந்த காரியமும் இல்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது. என்னால் முடியாத ஒரு காரியம், கர்த்தரால் முடியாத ஒரு காரியமும் இல்லை. எனவே ஒரு ஆராதனா 9 ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவ மனிதர்களே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, தேவ ஊழியர்களே கணம் பண்ணுங்க. அப்போது தேவன் உங்களையும் கணம் பண்ணுவார். தெய்வீகமான நன்மைகள் வரும். நீ கேட்கிறத தரும். ஜெபிக்க ஜெபிக்க உன் வீட்டிலே பிரச்சனைகள் முடிவு வரும். மந்திரங்கள் ஒழிந்து போகும். பில்லி சூனியங்கள் மாறும். சுத்திர மந்திரங்கள் மாறும். எந்த இக்கட்டான நிலைமையும் உன் வீட்டில் வராது. பாதை உன் கூடாரத்தில் அணுகாது. சனி தோஷமா மாறும். செவ்வா தோஷமா மாறும். நாகதோஷமா மாறும். எல்லா பிசாசின் கிரியைகளும் மாறும். நின்னுடைய இல்லம் செழிப்பாகும். நின்னுடைய இல்லத்திலே இருள் மாறும். வெளிச்சம் வரும். இயேசு கடவுள் ஒளியாக நின்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நின்னுடைய இல்லத்தில், நின்னுடைய தலைமுறைகள் மேல், மக்கள் மேல், மருமக்கள் மேல், சிறுமக்கள் மேல் வரும். நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நீ வெளியே போகும்போது ஆசீர்வதிக்கப்படும், உள்ளே வரும்போது ஆசீர்வதிக்கப்படும். தெய்வீக ஆசீர்வாதம் நீ தேடும் முன்னாலே அவர் உனக்கு கொடுக்கப்படும். நம்முடைய கடவுளாலே கூடாத்த எந்த காரியமும் இல்ல பிரியமானவர்களே. இழந்ததே திருப்பி தர வல்லமையுள்ளவர். இதா எல்லாம் முடிந்து விட்டதே என்று நீ நினைக்கும் போது இல்லை முடியலை இது ஆரம்பம். இது நின்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம். நன்மையுடைய ஆரம்பம், கிருபையுடைய ஆரம்பம், ஜபத்தின் ஆரம்பம், ஆராதனையுடைய ஆரம்பம், ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், தெய்வீக களிக்கூறுதலின் ஆரம்பம். Praise the Lord. Praise the Lord. தேசத்தில் ஆச்சரியமாகும் வண்ணம் இது எப்படி நடந்து அந்த மாதிரி நின்ன உயர்த்த கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அனைவரை ஆசீர்வதிக்கட்டும். தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்களை இல்லங்களை தேடி வரும் பிரியமானவர்களே. உங்களை தேடி வரும். அவர் கைவிடாது. ஆறுதலில் உள்ள இயேசு எப்போது இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட நெருங்கி இருக்கிற எல்லாரும் கைவிடட்டும். யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கட்டும். நம்மோடு கூட இருக்கிற இந்த உலகத்தை, அகில உலகத்தையும் படைத்த கர்த்தராகி இயேசு, அவர் உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் இந்த இரவில் ஆவியானவர் என்கிட்ட சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். செழிப்பு வரட்டும். நீ நினைக்கிற காரியங்கள் அது தேவனால் நிவர்த்தியாக்க செய்யட்டும். தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார். உங்களை மட்டுமல்ல, உங்க குடும்பத்தில் அனைவரையும் அவர் நேசிக்கிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், சமாதானத்தின் பிரபு. அந்த கடவுள் நம்மை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறது. அவரை ஆண்டிக் கொள்ளுங்க.
அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை செலுத்துங்க. உங்க கஷ்டங்களை, வேதனைகளை அவரிடத்தில் பேசுங்க. இறங்கி வருவார். இந்த இரவிலே அவர் பொன்ன தொடுவார். உன் கண்ணீரை துடைப்பார். இருதயத்தில் டச் பண்ணுவார். தேவைகளை சந்திக்கப்படுகிற தேவன் இந்த இல்லத்தையும், பிரியா சகோதரனே, சகோதரியே, அவருடைய 3 மக்களே, மருமகனே, சிறும் பைதலே தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரங்களை, இந்த இல்லங்களை தேவன் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொடட்டும். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நின்று ஒருவரை கைப்பிடிங்க. கைப்பிடிங்க. சோத்திரம். இந்த இடத்துல நம்ம கூடி வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவத்திட்டம் இல்லாம நம்ம என்ன செய்ய இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட போகிறார். அல்லேலூயா. அநேக வார்த்தையினால உங்களை திடப்படுத்தி இருக்கிறார். ஒரு மரித்த அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த நிலையில இருந்த உங்களிடத்துல வந்துதான் சிஸ்டர் வந்து சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். சோத்திரம். இன்றைக்கு கூட இந்த கிராமத்துல நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு நம்ம நடக்காதுன்னு இது வரைக்கும் யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா, இது இனிமேல் ஆகாது அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அது தொடங்க போகிறது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும் போது எல்லாம் கையில பிடிச்சிங்க. எல்லாம் கை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன காரியத்துக்காக இந்த வந்தஸ்தல வந்திருக்கோமோ, எந்த காரியம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் ஆண்டவரே இந்த மாதத்துல, ஆண்டவரே இப்பொழுது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தொடங்கும்படியாக ஆண்டவரே நீர் இறங்கி வருவீராக. ஆவியானவருடைய அசைவாடுகள் இந்த இடத்துல வல்லமையாக கிரியை செய்யப்படி ஆவியானுடைய அசைவாடுகள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் தொடுபடியாக எல்லா அந்நிய பாஷையில பேசி ஆவியானவர் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நன்றி 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 ஆண்டவரே என்று சொல்லி எல்லா உற்சாகத்தோடு ஆவியானவரே இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ கர்த்தாவே எங்க குடும்பத்தை தொட்டது போல வியாதிகள் மாறுவதாக, வறுமைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக எல்லாம் ஆவியானவரே ஒரு மாற்றத்தை இப்ப நீங்க கொடுக்கும்படியாக தெய்வமே ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். எல்லாம் பெற்றுக்கொண்டவர்களாக ஆவியானவர் உங்க பக்தியில சிவாடி கொண்டிருக்கிறார். வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் அபிஷேகம் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. Glory. தெய்வீக வல்லமை இறங்கு, தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும். சத்த எலும்புகளை களிகூற வைக்கிற தேவன் Hallelujah.
ஸ்தோத்திரம். முடியாது அப்படின்னு சொன்ன வார்த்தை. ஓ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு ஆமென். ஆமென். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற முடியாது என்று சொன்ன காரியத்தை இப்ப ஆண்டவர் செய்ய போகிறார். ஓ அன்பு சகோதரனே, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்னோடு உலகத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ இது இன்னைக்கு நடக்காதுன்னு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. ஓ துளி விடுகிறது. ஆரோடு போல் துளித்தது போல ஆண்டவருடைய வல்லமையினால் இந்த குடும்பம் துளிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நண்பு குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. Yes, Lord. ஆண்டவர் இந்த மேல்வீட்டு அறையில ஒரு வல்லமையோடு கூட ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு மேல்வீட்டு அறையில சீசர்கள் மத்தியில இறங்கிய Yes. போது ஆண்டவரே, Amen. அநேக இடங்கள் உலகமெங்கும் உடைய சுவிசேஷம் பரவி போனதாக Amen. இந்த மேல்வீட்டு அறையில இறங்கின அதே ஆவியானவர் இந்த கிராமம் முழுவதும் சந்திக்க உதவி செய்ய வேண்டும். ஓ praise the Lord. அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Glory to Jesus. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட Hallelujah. அருமையான சிஸ்டரை ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட Praise the Lord. ஆண்டவர் பயன்படுத்தினார். Praise the Lord. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினது Amen. இன்றைக்கு சிஸ்டரை எழுப்பி இன்றைக்கு உங்க மத்தியில எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆண்டவருடைய சாட்சி நிமித்தம் இந்த இடத்துல நீ உயிரோடு கூட வைத்து இந்த சாட்சி அறிவிக்க செய்தது நன்றி ஆண்டவர். அப்பா, எத்தனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாங்க. இன்றைக்கு உங்களை எல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். இந்த தொழில் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த கடன் பிரச்சனை மாற போகிறது. வியாதி வந்து விடுதலை தர போகிறது. சமாதானம் இல்லாத வீட்டில் சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். Amen. Praise அன்பு சகோதரியே, இது கலங்காது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாங்க. ஒவ்வொருவரோடு கூட இருந்தவர்கள் Hallelujah. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Amen. ஆண்டவரே, Hallelujah. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி. Lord. Hallelujah. ஞான Hallelujah. அன்பு அன்பு ஐயாவை அழைத்து சிஸ்டரை அழைத்து இந்த இடத்துல இந்த கிராமத்துல ஆண்டவரே ஒரு மகிமையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட என் தேவன் அருமையான ஊழியக்காரனை பயன்படுத்தி வந்ததற்காக Mighty God, mighty இன்னும் கர்த்தாவே, இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே தொடர்ந்து வல்லமையுள்ள வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி ஆண்டவரே அற்புதம் நடத்துவதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதி. Praise the Lord. இன்றைக்கு இரவே அநேக பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்க ஆண்டவரே, நாளை முதல் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வசனத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டதற்காக நன்றி. தொடர்ந்து என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களா. இந்த கூட்டம் நடத்துவதற்கு ஆண்டவரே அருமையான அருணாச்சல ஐயா அவர்கள் எங்க வீட்டுல ஐயா ஜெபம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன உடனே ஐயா நீங்க எப்ப வேண்டாலும் வாங்க, தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து இதற்குண்டான ஜெபத்துக்கு தேவையான காரியங்களை செய்து ஆண்டவரை முன்னின்று நடத்தின அருமையான ஐயா குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படி அவர் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆண்டவரே பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆண்டவரே அவர்கள் இன்னும் அநேக ஊழியங்களை ஆண்டவர் அவர்கள் மூலமாக செய்ய போறதுக்காக நன்றி. அருமையான சிஸ்டர் ஐயாலாம் சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்லயும் இப்படி ஜெபம் நடத்துங்கன்னு சொல்லி. ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரும் உங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவர் சமூகத்துல வைத்து உங்களை பலப்படுத்திக் கொள்ளும்படி உங்களோட அன்போடு வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. தெய்வக்கரம் உங்களோடு கூட. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களோட நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.
ஜெபம் பண்ணிக்கிறவங்க பண்ணுங்க பண்ணுங்க. பிரார்த்திக்க பிரார்த்திக்க பிரார்த்திக்க. வாங்கிக்கோ அது வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்க. കർത്താവേ അങ്ങേ വാഴ്ത്തുന്നു സ്തുതിക്കുന്നു. സഹോദരി ദൈവത്തിൻ്റെ കരങ്ങൾ കേൾപ്പിക്കുന്നു. പരിപൂർണമായി കർത്താവെ അനുഗ്രഹിക്കുമാറാകണമേ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഏത് പ്രശ്നമായാലും പ്രതികൂലമായിരുന്നാലും ഹൃദയത്തിൻ്റെ എല്ലാ കർത്താവെ ആഗ്രഹങ്ങളാണെന്ന് കർത്താവിന് കൊള്ളാവുന്ന ഒരു പൈതലായി കർത്താവെ അവളായിരിപ്പാണ്ട് വേണ്ടിയാക്കുമാറാണ്. അവളുടെ ഭാവിയൊക്കെ ദൈവം അനുഗ്രഹിക്കണേ. ഭാര്യകളെ പൂർണ്ണ അനുഗ്രഹിക്കണം. ദൈവത്താൽ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു കുടുംബമാണ് കർത്താവെ. ദേശത്തിൻ്റെ എല്ലാ നന്മകളും നിറഞ്ഞു. ടൈം ഒത്തിരി എടുക്കാതെ പ്രാർത്ഥിക്കുക. എല്ലാവരെയും പ്രാർത്ഥിക്കാൻ പെട്ടെന്ന് പെട്ടെന്ന്. கொஞ்சம் வரிசையா நில்லுங்க. வரிசையா இருந்தா நல்லா இருக்கு. சரி, ஓகே. കൂടുതലായി അറിയുക. കർത്താവേ ഹല്ലേലൂയ. ദൈവത്തിൻ്റെ പാതയിൽ മുന്നേറുക. சரி. ദൈവത്തിൻ്റെ